ஆடி திருவூஞ்சல் பாமாலை பாடி அவன் புகழ் சேர்க்க வல்ல பெருமானுடைய திருவருளை அங்கே பாடி வழிபட்டு கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை கண்டு களித்தார்கள். இன்னும் சொற்ப நேரத்திலே பெருமானுடைய பச்சை சாத்துகின்ற நிகழ்வு இடம்பெறுகின்ற இந்த நேரத்தில் பெருமானுடைய தேர் இருப்புக்கு வந்ததும் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுகின்ற காவடிகளை காணுகின்றீர்கள் அன்பர்களே. இந்த காவடிக்கு எல்லையில்லாத இன்பம் தரவல்ல பெருமான் நல்லை பெருமான் என்று போற்ற பெருமானுக்கு வாழ்த்து கூறி சண்முக அர்ச்சனையை நிறைவேற்றி சண்முகப் பெருமான் பச்சை பசேல் என்ற அந்த காட்சியோடு எழுந்து வருகின்றார். கோலமாம் மஞ்சை தன்னில் குலவிய குமரன் என்று எண்ணுகின்ற வகையிலேதான் பெருமானுடைய அந்த பேரை நாங்கள் இப்போது எண்ணுகின்ற போது உண்மையிலே கோல குரத்தியோடு எழுந்து வருகின்ற பெருமான் மகாவல்லி கஜவல்லி சமேதராக மறுக்குழுந்து என்று சொல்லப்படுகின்ற அந்த நந்தவனத்திலே பெருமானுடைய நந்தவனத்திலே விளைந்த அந்த மலர்களினால் அர்ச்சித்து பச்சை பட்டுக்களினால் அலங்கரித்து வெற்றியினுடைய அடையாளமாக எழுந்து வருகின்ற பெருமான் இந்த சண்முகப் பெருமான் அங்கே மீண்டும் ஆலயத்துக்குள்ளே எழுந்தருளுகின்ற அந்த ஆனந்த நடனத்திலே எழுந்து வருகின்ற இந்த காட்சியை காணுகின்ற இந்த நேரத்திலே தமிழ்வன் இந்த தொலைக்காட்சியின் ஊடாக கடந்த 3 வருடங்களாக எத்தனையோ அந்த இடர்பாடுகளின் மத்தியிலும் இந்நல்லை பெருமானுடைய நிகழ்வுகளை எல்லாம் உலக அரங்கத்திலே வாழுகின்ற வர முடியாத அடியவர்களுக்கெல்லாம் பெருமானுடைய சாம்பவ தீட்சியை பெற்றுக் கொடுக்கின்ற வகையிலே இந்த அற்புதமான தேரோட்ட வைபவங்களையும் பெருமானுடைய உற்சவங்களை எல்லாம் சிறப்பாக அங்கே வழங்குகின்ற வகையிலே கடந்தமாக பெருமானுடைய அந்த காட்சியானது மெல்ல மெல்ல ஆடி ஆடி வருகின்ற இந்த நேரத்திலே அங்கே நல்லை பெருமானுடைய அற்புதமான இந்த விழாக்கால நிகழ்வுகளை எல்லாம் கடந்த 3 ஆண்டுகளாக தமிழ்வன் தொலைக்காட்சியினுடைய விசேட கலையகத்தை நாங்கள் நிலைநிறுத்தி எம்பெருமானுடைய அந்த அற்புதங்களை எல்லாம் நேரடியாக வர்ணனைகளை எல்லாம் தொகுத்து வழங்கிய நிலையிலே எமக்கு கனடியத்திலே இருந்து கொண்டு நல்ல முறையிலே இந்த காட்சிகளை எல்லாம் உலகத்திலே வாழுகின்ற சைவத்தமிழ் அன்பர்களுக்காக தமிழ்வன் HD டிவி வணக்கம் FM வணக்கம் டிவி என்பனவற்றினூடாக தமிழ்வன் தொலைக்காட்சியினூடாக இந்த உலகத்து அரங்கத்திலே பெருமானுடைய அற்புதங்களை எல்லாம் எல்லா அடியவர்களுடைய நெஞ்சங்களிலும் நிறைய செய்கின்ற இயக்குனர் சிறியண்ணா அவர்களுக்கும் சண்முகப் பெருமானுடைய கிருபை நிறைவாக கிடைப்பதோடு பெருமானை பார்த்து வழிபடுகின்ற அந்த கனடிய சைவத்தமிழ் அன்பர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே நன்றி கூறுவதோடு அறிஞர் சாமி அப்பாத்துரை அவர்களுக்கும் அவர் இந்த பெருமானுடைய இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் நல்லதொரு ஆலோசகராக இருந்து கொண்டிருக்கின்ற வகையிலே சண்முகப் பெருமானுடைய கிருபை நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வேண்டுவதோடு கலியுகத்திலே பணிபுரிகின்ற கனடிய கலைஞர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே பெருமானுடைய திருவருள் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுவதோடு உலகனைத்தும் வாழுகின்ற அத்தனை ஜீவராசிகளும் இன்புற்று மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்ற அந்த வாழ்வுதனை பெற்றிட வேண்டும் என்பதற்காகவே நல்லை பெருமான் தேரேறி வந்து தேசத்தை காத்திடுகின்ற நல்லை பெருமானே என்று போற்றி வணங்கி எம்பெருமான் இப்பொழுது ஆலயத்தினுடைய உள்ளே செல்லுகின்ற இந்த நிகழ்விலே நாமும் அந்த பெருமானுடைய திருவடி நிழலை சென்று சேர வேண்டும் என்பதனாலேதான் அன்று சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்து உள்ளார் சிவனடிக்குள் பல்லோர் மேத்த பணிந்து என்று மணிவாசகர் சிந்திக்கின்றார். அந்த சிந்தனையிலேதான் எம்பெருமான் பிரதான வாயிலை நோக்கி மெல்ல மெல்ல அசைந்து அசைந்து சென்று கொண்டிருக்க அடியவர்கள் உள்ளமோ ஒடுங்கி ஒடுங்கி அவன் திருவடியை நாடி ஓடி அவன் திருவடியை தொழுத வண்ணமாக இருக்கிறார்கள்.
அரோகரா என்ற காட்சிகளோடு பெருமானுடைய அந்த அற்புதங்களை எல்லாம் நிறைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே எம்பெருமான் அங்கே உள்ளே எழுந்தருளுகின்ற போது எம்பெருமான் அவன் அருளால் அவன்தாள் வணங்கி என்ற அந்த பேரை இன்றைக்கு எல்லோருக்கும் இந்த தேர் திருவிழாவிலே பெற்றுத் தந்திருக்கின்ற அந்த பேர் நிறைவாக எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க வெற்பை, கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வள், ஏறிய மஞ்சை வாழ்க, ஞானதன் அணங்கும் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று அன்றைக்கு கச்சியப்பர் போற்றி அந்த போற்றுதலோடு பெருமானுடைய அந்த கிருவை நிறைவாக எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி பிரார்த்திப்பதோடு எல்லாம் வல்ல நெல்லை பெருமானுடைய திருவருள் நிறைய வேண்டி வழிபட்டு கொண்டு எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்ற விசேட கலியுகத்தை நோக்கி நாங்கள் கலியுகம் திரும்புகின்றோம். மாலை பொழுது நிகழ்வுகள் வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கந்தப்பெருமான் ஆறுமுக வேலவனாக தேரிலே ஆரோகணித்து அடியவர்க்கு அருள் புரிந்த மாலை வேளையிலே வேல் பெருமானாக அந்த ஆறுமுக கடவுளின் அபயம் காட்டுகின்ற அந்த கரத்திலே அமர்ந்திருக்கின்ற அந்த ஆயுதமாகிய வேல் அலங்கரிக்கப்பட்டு எழுந்தருளி வருகின்ற அந்த தன்மையை நாங்கள் பார்க்கிறோம். அதனுடைய அந்த திருவடியை நாடி வருகின்ற தன்மையை இந்த மாலை நேரத்திலும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆறுமுக வேலவனாக அந்த சிம்மாசனத்திலே எழுந்து தேரிலே அழித்தல் திரு உற்சவத்தை செய்த அந்த கந்தப்பெருமான் சாந்த சுரூபியாக மாலை நேரத்திலே வீதியுலா வருகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே கந்தனுடைய அந்த மெய்ஞான வேலை நாங்கள் பார்க்கிறோம். வள்ளி தெய்வயானை சமேதராக அங்கே கூடி குழுமி நின்று ஆரவாரித்து கந்தனுடைய பெருமைகளை எல்லாம் தங்கள் சிரங்களிலே சுமந்து கொண்டு தோள் மீது கந்தப்பெருமானை சுமந்து வருகின்ற அந்த அடியவர்கள் கூட்டத்தை காண்கிறோம். அன்று சிவன் உமை உலகம் சுற்றி வருமாறு உலகம் எது என்று கேட்ட பொழுது விநாயகன் தாய் தந்தையை சுற்றுகிறான். ஆனால் இந்த கந்தனோ அந்த மயூரத்திலே மயில் வாகனத்திலே ஏறி இந்த உலகை சுற்றி வருகிறான். அத்தகையவன் இந்த கந்தன். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த உலகங்களையே தன் திருவயிற்றிலே அமர்த்தி கொண்ட அந்த லம்போதரன் விநாயகனுக்கு உலகை சுற்றி வருவதென்பது பெரிய விடயம் அல்ல. அவன் தாய் தந்தையரை உலகம் என்று சுற்றி கொண்டான். தாய் தந்தையரை கணபதி உலகம் என்று சுற்றி கொண்டமை சிவத்துள் உலகம் அடங்கி இருக்கிறது என்ற தத்துவத்தை பறைசாற்றி நிற்கின்றது. மயில் மயூரத்திலே அந்த மயில் வாகனத்திலே கந்தப்பெருமான் இந்த உலகையே சுற்றி வந்தமை தாய் தந்தை உலகென்று இந்த கந்தப்பெருமானுக்கு தெரியாதென்றும் இல்லை. சிவபெருமானுக்கே பிரணவத்தின் பொருளை உரைத்து தந்தைக்கே உபதேசம் செய்த தகப்பன் சுவாமி என்று போற்றப்படுகின்ற அந்த தயாபரன் அல்லவா அந்த முருகன். அவனுக்கு தெரியாதா தாய் தந்தை உலகம் என்று? ஆனால் அந்த முருகன் மயூரத்திலே உலகை சுற்றி வந்த விடயம் உலகத்துள் சிவம் இருக்கிறது என்ற தத்துவத்தையும் வெளிக்கொண்டு நிற்கின்றது. சிவத்துள் உலகம் இருப்பதையும் உலகத்துள் சிவம் இருப்பதையும் எடுத்து எம்புகின்ற தத்துவமாக அந்த இரு குழந்தைகளுடைய கதையையும் மாம்பழ கதையை மகிழ்வாக கூறுகிறது புராணம். அந்த மாம்பழ கந்தன், அந்த ஞான வேலன், அந்த பழனி வேலன், அந்த கதிர்காம கந்தனாக, சன்னதி முருகனாக, மாவட்டபுரம் கந்தனாக இந்த யாழ்ப்பாண திருப்பதியிலே எழுந்தருளி இருக்கின்ற இந்த கந்தப்பெருமான் இந்த நல்லை திருநகரிலே மட்டும் வேலனாக எழுந்தருளி இருக்கின்ற தன்மையை நாங்கள் காண்கிறோம். வேல் என்று சொன்னால் ஞானம் அளிக்கின்ற அந்த வேல், அருணகிரிக்கு முத்தியளித்த அந்த வேல், நல்லையிலே குடிகொண்டிருக்கின்ற அந்த வேல் இப்பொழுது மெல்ல மெல்ல நிவர்ந்து அந்த ஆலய திருவீதியிலே நடமாடி வருகின்ற அந்த தன்மையை நாங்கள் பார்க்கிறோம். நாளை காலை 7 மணியளவில் சிறப்பாக இந்த தீர்த்தோற்சவம் நடைபெற இருக்கிறது. 25 தினங்கள் இந்த கந்தப்பெருமானுடைய உற்சவம். 25வது நாள் நாளை காலை தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த எங்களுடைய வினைகளை எல்லாம் தீர்த்தோம் என்ற வகையிலே நாங்கள்
அந்த உற்சவத்தை நாளை காலை வேளை நாங்கள் உங்களுக்காக வழங்கவிருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வுகளை நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன், கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்களோங்க, நற்றவம் வேள்வி மெல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் கலையகம் திரும்புகின்றோம். நன்றி, வணக்கம். 3 வருட காலங்களாக யாழ் மண்ணில் இருந்து நேரலையாக அனைத்து விடயங்களையும் கனடாவால் தமிழ் மக்களுக்கு வழங்கிய ஒரு பெருமைக்குரிய தொலைக்காட்சி என்ற வகையில் தமிழ்வன் தொலைக்காட்சி பெருமைப்படுகின்றது. அந்த வகையில் எங்களுடைய இன்றைய நிகழ்வுகளை, தேருற்சவ நிகழ்வுகளை நாங்கள் அதிகாலை வேளை நேரலையாக வழங்கியிருந்தோம். அதனைத் தொடர்ந்து மாலை வரை ஆலயச் சூழலில் நடைபெறுகின்ற வழிபாட்டு முறைமைகளை எங்களுடைய தொழில்நுட்பவியல் கலைஞர்களும் வர்ணனையாளர்களும் உங்களுக்காக தந்திருக்கின்றனர். எனவே அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு எங்களுடைய தொழில்நுட்பவியல் கலைஞர்கள் மற்றும் வர்ணனையாளர்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு எங்களோடு அதிகாலை வேளையில் நிகழ்ச்சி தொகுப்புகளில் இணைந்திருந்த சாமி அப்பாத்துரை அவர்களுக்கும் மற்றும் இயக்குனர் தமிழ்வன் தொலைக்காட்சி மற்றும் வணக்கம் FM ஆகியவற்றின் உடைய இயக்குனராக கடமையாற்றி வரும் சிறியண்ணா அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் நான் தையை தமிழ்வாணன்.